வாக்குத்தத்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லாம். 2 சாமுவேல் புஸ்தகம், புக் ஆஃப் செகண்ட் சாமுவேல், 2 சாமுவேல் புஸ்தகம், புக் ஆஃப் செகண்ட் சாமுவேல், 7th சாப்டர், 7ஆம் அதிகாரம், வசனம் 8, 9, 10, 11 ஆகிய 4 வசனங்கள்ல வாக்குத்தத்த செய்தியை நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம், புக் ஆஃப் செகண்ட் சாமுவேல், 2 சாமுவேல் புஸ்தகம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் வசனம். இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு பிரித்து இல்லாவிட்ட எடுத்தேன். ஆமென். Now therefore so shall thou say unto my servant David, thus says the Lord of hosts, I took thee from the sheepcote, sheepfold, from following the sheep, to be the ruler over my people, over Israel. Hallelujah. Amen. Sorry. அந்த வசனத்தை பாருங்க. இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி அப்படின்னு சொல்றார் கர்த்தர். தாவீதுக்கு ஒரு ஆசை, நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய ஆலயம் டென்ட்ல இருக்குது, துணி பந்தல்ல இருக்குது. நான் நல்ல கேதுரு மர வீட்டில் இருக்கிறேன், அவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டி தரணும் அப்படின்னு 7ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு பிரதிஜ்ஞை பண்ணி அதுக்காக அவன் பிரயாசப்படுகிறான். நாத்தான்ற தீர்க்கதரிசி இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். அவரை வர வச்சுட்டு சொல்கிறான், பாரு நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீடு, ஆனால் கர்த்தருடைய வீடு பாழாக இருக்குது, அவருக்கு நல்ல வீடு இல்லை, கோயில் இல்லை, கட்டடம் இல்லை, நான் அவருக்கு ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொல்றான். ஆமென். ஆமென். அந்த நேரத்துல கர்த்தர் நாத்தான் கிட்ட சொல்லி அனுப்புறார். ரைட்டுங்களா? அப்படி சொல்லி அனுப்புறது தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தைனா, தாவீதை பார்த்து நீ சொல்லு. என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, நாத்தான் தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்றார், இப்பொழுதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியா லீடரா இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு பிரித்து எடுத்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. நடந்ததை சொல்றார் கர்த்தர். உன்னை என்ன கூட ரைட்டாங்களா, எந்த பாவத்துல போயிருந்தோமோ, அக்கிரமத்துல போயிருந்தோம், யாரு பின்னாடி போயிருந்தோம், எது பின்னாடியே போயிருந்தோம், எங்கேயோ போயிருந்தோம், ஆனா கர்த்தர் அதை விட்டு பிரித்து, அவனை விட்டு பிரித்து, அந்த இடத்தை விட்டு பிரித்து கர்த்தர் உன்னை என்ன வேறு எடுத்தார். அல்லேலூயா. எதுக்கு எடுத்தான்? அவனை ஒரு லீடர் ஆக்குவதற்காக. உன்னையும் கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறார், உன்னையும் லீடர் ஆக்குவதற்காக, ஒரு தலைவனா இருப்பதற்காக. உங்க வீட்டுக்கு நீ தான் தலைவி, உங்க வீட்டுக்கு நீ தான் தலைவன். உங்க வட்டாரத்துக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். எல்லா ஜனங்கள் மேல உன்னை உயர்த்த போகிறார். எல்லாம் உன்னை கேட்டுட்டு தான் செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உன்ன சொன்னா உன் நிலைமை மாறுது, உன் லெவல் மாறுது. இத கர்த்தர் இது பேர் தான் சொல்லுவாங்க வேர்ட் ஆஃப் நாலேஜ். முன்னாடி நடந்ததை கர்த்தர் பேசுகிறார். ஆமென். தாவீதை ஆட்டு மந்தையை விட்டு பிரித்தார். உன்னை என்ன கூட ஏதோ ஒரு ஏழ்மையில, தரித்திரத்துல, இல்ல யாரு பின்னாடியோ போயிருந்துப்போம், இல்லாட்டி எங்கேயோ போயிருந்துப்போம், ஏதோ சில பின்னாடி போயிருந்துப்போம், ஆனா கர்த்தர் உன்னை என்னையும் வேறு பிரித்தார். அடுத்த வசனம், நீ போன எவ்விடத்திலும் இருந்து. ஆமென். கர்த்தர் சொல்றார், போன மாசம் எல்லாம் எத்தனையோ பிரச்சனைக்குள்ள போனேன், கடந்த மாதத்துல வருடத்துல எத்தனையோ போராட்டத்துல போனேன், கர்த்தர் கைவிட்டாரா? இல்ல, உன்னோடு கூட இருந்தார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். இதுவரைக்கும் உன்னோடு இருந்தார், உன்னை கர்த்தர் கைவிடவில்லை. அதுவும் தாவீது கேஸ் ரொம்ப ஸ்பெஷல். என்ன சொல்றார்? மீன படிங்க. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, and I was with you wherever you went out. Amen. And I have cut off all thine enemies out of thy sight. I have killed all the enemies out of your sight. பைபிள் அப்படிதான். தாவீது இப்பதான் ராஜாவா இருக்கிறான் புதுசா. கேட்டங்களா? இப்பதான் புது ராஜாவா இருக்கிறான். அப்பதான் கோயில் கட்டுறது விரும்புறான். ஃபர்ஸ்ட் அவன் ஆசையை சர்ச் கட்டணும். ஆமென். அப்ப நடக்கிறது தான். அப்ப புதுசா இவன் ராஜா வைக்கிறான். பைபிளை சொல்லுது, ஒரு தானியத்தை எடுத்துன்னு போய் பெலிஸ்தர் கிட்ட போட்டான், ஒரு கேம்ப் எடுத்து போய் பெலிஸ்தர் கிட்ட போட்டான்.
ஆனா கர்த்தர் சொல்றாரு, பெலிஸ்தர் எல்லாம் என்னங்க அவன் கால்ல விழும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். 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 ஒரு கேம்ப் போயிட்டு கொண்டு போய் ஏதோம்ல போட்டான். ஏதோமியர் எல்லாம் அவனை வணங்கும்படி கர்த்தர் செய்தான். ஆமென். அவன் போன இடத்தெல்லாம் கர்த்தர் தான் காப்பாத்தினார். Hallelujah. அவன் திறமை அவனை காப்பாத்தல, அவன் ஞானம் அறிவு அவனை காப்பாத்தல, அவனுடைய புத்தி அவனை காப்பாத்தல, அவன் சக்தி அவனை காப்பாத்தல. பட் கர்த்தருடைய அன்பு, கிருபை, தயவு அவனை காப்பாற்றினார். ஆமென். 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 நீங்க கூட போன மாசம் எத்தனையோ சவால்ல வென்றுட்டு வந்துட்டு இருக்கலாம். ஏதோ உங்க திறமையில நீங்க வந்துட்டீங்கன்னு நினைக்காத, எல்லாத்தையும் நான் கடந்து வந்துட்டேன்னு நினைக்காத. எல்லாவற்றையும் கடக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தரே ஞானத்தை கொடுத்தார், கர்த்தரே பலத்தை கொடுத்தார், கர்த்தரே கிருபை பாராட்டினார். நீ போன இடத்தெல்லாம் கர்த்தர் உனக்கு வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். உண்மை. நீ போன இடத்தெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். இது வேர்ட் ஆஃப் நாலேஜ். என்ன அர்த்தம்? போன மாசம் நடத்தினேன் இல்லையா, இந்த மாசம் நான் நடத்துவேன். போன வருடம் உன்னை நடத்தினேன் அல்லவா, அற்புதமா இந்த மாதம் இந்த வருஷமும் நடத்துவேன். பயப்படாதீங்க. கர்த்தர், அதனால்தான் அவருக்கு 2 பேர் 3 பேர் கூட யெகோவா ஈரேனா உன் தேவைகளை சிந்திக்கிறது. அதே இருக்கு அவருக்கு எபினேசர், இதுவரைக்கும் உதவி செய்தார். என்ன அர்த்தம்? யெகோவா எபினேசர் இதுவரைக்கும் உதவி செய்தார். யெகோவா ஈரே இன்னைக்கும் இனிமேலும் உதவி செய்வார். பயப்படாதீங்க. எபினேசர் அவர் தான் யெகோவா ஈரே. ஆமென். எல்லாம் ஒரு முறை எபினேசருங்க. எபினேசர் சப்தமா எபினேசர் அப்படின்னா இது வரைக்கும் உதவி செய்தார். இந்த நிமிஷம் வரைக்கும் உதவி செய்தார். இந்த நொடி வரைக்கும் என்னை கைவிடல, என் மூச்சு நின்னு போல கர்த்தர் இது வரைக்கும் உதவி செய்தார். இப்போ யெகோவா ஈரேன்னு சொல்லுங்க. யெகோவா ஈரே என்ன அர்த்தம்? இனிமேலும் உதவி செய்வார். யெகோவா ஈரேன்னு சொல்லுங்க. யெகோவா ஈரே ஆகஸ்ட் மாதம்லாம் செய்ய போகிறார். இன்னொரு முறை யெகோவா ஈரே. ஆமென். எபினேசரும் அவர்தான், யெகோவா ஈரே அவர்தான். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை பெத்த பேருன்றாங்களே, அதுதான் சொல்ற. பூமியில் இருக்க பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நீ ஆஃப்டர் ஆல் தாவீது, நீ ஒரு ஆடு மேய்க்கிற பையனா இருந்த, ஆனா உன்னை எப்படிதமா உயர்த்தின? ஒரு எம்எல்சி, எம்எல்ஏ, எம்பி, கலெக்டர், கமிஷனர், பெரிய பெரிய ஆட்களோடு உட்காரக்கூடிய தகுதியை நான் உனக்கு தந்து உன்னை பெரிய ஆளா நான் உயர்த்தி இருக்கிறேன்னு சொல்றேன். பூமியில் இருக்க பெரிய ஆட்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு தந்தேன். ஆக்சுவலி நான் சொல்லணும்னாக்கா, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற பையன். இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜா வச்சாராம். என்ன வைத்தாரு? இன்னைக்கு வரைக்கும் வேற யாரு பேர்னா நம்ம பேசிக்கிறோமா பாருங்க. அவனை கர்த்தர் எப்படி உயர்த்தினார். அதே தான் சொல்றார். பூமியில் இருக்கிற பெரிய மனுஷர்கள் அவர்களுக்கு ஒத்த நாமம், அவளுக்கு ஈக்குவலா உன் பேரை நான் உயர்த்துவேன் சொல்றேன். இன்னைக்கு உங்களுக்கும் வாக்குத்தத்தம். கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உன் பேர் எல்லா இடத்திலும் புகழ்ச்சியா போக போது. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உன் லெவலை கர்த்தர் சேஞ்ச் பண்ண போகிறார். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். அநேகர் உன் பேரை கேள்விப்பட போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் பேரை கேள்விப்பட பண்ண போகிறார். ஆமென். ஏதோ ஒரு விஷயத்துல கேள்விப்படுவாங்க. ஓ பலானுங்களாமே, பலானுங்களா, இது அவங்க கிட்ட போனா நடக்குது, இப்படி போனா அவங்க ஆலோசனை சொல்றாங்க. ஏதோ ஒன்று கேள்விப்பட போறாங்க. பல கம்பெனி உன் பேரை கேள்விப்பட போகுது. பல ஆட்கள் உன் பேரை கேள்விப்பட போறாங்க. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் பெரிய பெயரை கொடுத்து உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ உயர போகிறாய். கர்த்தர் பெரிய உயர்வை உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்ததை பத்தி சொன்னார். இப்போ நடக்க போறது அவனுக்கு சொல்றது தான் உங்களுக்கும். இடங்களா இந்த முறை பார்க்கலாங்க என்ன மாதிரி வாக்கு தத்துவம் நடந்தது சொன்னார், நடக்கிறது. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் அந்த நாள் நடையில் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நட்டு வைத்தேன். உன்னை யாரும் அசைக்க மாட்டாங்களா? கர்த்தர் இந்த மாதத்துல உன்னை நட்டு வைக்க போகிறார். ஒருத்தனை உன்னை அசைக்க முடியாதபடி கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென்.
இங்கிலீஷை படிச்சிடணும். Moreover, I will appoint a place for my people Israel and will plant them that they may dwell in a place of their own and more and move no more, neither shall the children of wickedness afflict them any more as before time. Amen. இதான் வந்து ஒரு பாட்டா நம்ம பார்க்கலாம். கர்த்தர் சிலருக்குல நம்ம சர்ச்சுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்க அலைய போறதுல சொந்த வீட்டை நான் தருவேன், சொந்த இடத்தை உனக்கு நான் தரப்போகிறேன். இனி நீ அலைய போகிறதுல உனக்கு நிலையான ஒரு வீடு, நிலையான ஒரு இடத்தை நான் தரப்போகிறேன். இதுக்கு முன்ன நீ கஷ்டப்பட்டது போல நீ கஷ்டப்பட மாட்ட, உன்னை நான் பிளான் பண்ண போகிறேன்னு சொல்லுகிறார். ஆமென். நிச்சயமா கர்த்தர் செய்ய போகிறார். பாருங்க, ஒண்ணு நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி. ஒரு இடம் இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒரு இடம் இல்ல. நம்மளும் சர்ச்சில் அப்படிதான் கேட்கிறோம், எங்களுக்கு இடமே இல்லைன்னு. ஆனா கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு இடத்தை தரப்போகிறார், உங்களுக்கும் இடத்தை தரப்போகிறார். அது நடக்கதான் போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை ஏற்படுத்த போகிறார், ஒரு இடத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், அந்த ஸ்தானத்தில் அவர்கள் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமல். சோ இந்த மாதம் ஒரு அலைச்சல் இல்லாத ஒரு மாதமா இருக்க போகுது. கேட்டங்களா? நீங்க அலைய மாட்டீங்க. ஓ, இங்க போனா தான் இங்க போயிட்டு பிராயணும், அங்க போய் பெரட்டணும். இந்த பெரட்டல் உருட்டல் எல்லாம் தேவையில்லை. கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறார், ஒரு இடத்துல இருக்க போறீங்க, அலைய போகிறது இல்ல. அற்புதமா எல்லா உங்க தேவைகளும் சந்திக்கப்படும், கர்த்தர் கொடுக்க போகிறார். அலைச்சல் இல்லாத ஒரு மாதமா இருக்குது. யார் யார் கை தட்டினீங்களோ அவங்களுக்கு கிடைக்குது இல்ல? ஆமா. ஆவியானவரை நீயே பாத்துக்கப்பா, நீ கொடுக்கிற வாக்கு தத்து அழியிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் நாளே பைத்தியம் திட்டுவாங்க, பைத்தியம். ஆமென். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கும், இனி அவர்கள் அலையாமல். இனி என்ன மாட்டீங்க? அலைச்சல் இல்லை. அப்ப அலைச்சல் இல்லாத ஒரு மாதமாய் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகிறது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்ல, அலைச்சல் இல்லை, அலைச்சல் இல்லை. இன்னொரு முறை சொல்லுங்க, அலைச்சல் இல்லை. அலைச்சல் நல்ல ரெஸ்ட் தான். அலையாமலும் முன்போல் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரை, அதான் நியாயாதிபதி புஸ்தகம் நாள்ல அந்த நாள் வரைக்கும் நடந்தது போல நியாயக்கேட்டின் மக்களா இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படிக்கு அவர்களை நாட்டினேன். கர்த்தர் சொல்றார், முந்தின நாட்கள்ல, அது ஜட்ஜஸ் பீரியட், நியாயாதிபதிகள் நாட்கள்ல அவங்களுக்கு ராஜா இல்ல, கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க. முந்தின நாட்கள்ல நீங்க கஷ்டத்துல போனீங்களே அது போல போக மாட்டீங்க. ஆனா போன முறை அலைச்சல் இருந்துச்சு, இந்த முறை அந்த நியாயக்கேட்டின் மக்களால், மற்றவங்க தொந்தரவு கொடுத்த மக்களால் இதுக்கு மேல உங்களுக்கு தொந்தரவு வராது. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறார். தொந்தரவு இல்லாத ஒரு மாதமா இருக்க போகுது. ஆமென். நியாயக்கேட்டின் மக்கள், அநியாயம் பிடிச்ச மக்கள், பொறாமை கொண்ட மக்கள், அவர்களால் நீங்க பட்ட பாடுகள் இந்த மாதத்துல இருக்க போகிறதுல. கர்த்தர் உங்களை ஊன்ற கட்ட போகிறார், இடிக்க போகிறதுல, உங்களை நாட்ட போகிறார். அவர் பிடுங்கிறது இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பக்கத்துல, கர்த்தர் என்னை நாட்டி விட்டார். கர்த்தர் என்னை நாட்டி விட்டார். நம்ம அந்த வார்த்தையை மாத்தி நட்ட வச்சாருன்றோம். நட்டிட்டியா? ஆமென். கர்த்தர் என்னை நாட்டி விட்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நாட்டி விட்டார். அலைச்சல் இல்லை, அலைச்சல் இல்லை. சுகமாய் குடியிருப்பேன், சுகமாய் குடியிருப்பேன். இதெல்லாம் வசனம். ஆமென், ஆமென், ஆமென். சோ wicked people, எந்த துன்மார்க்கனும் உங்களை அஃப்ளிக்ட் பண்ண மாட்டான். உங்களுக்கு இதுக்கு மேல முன்னாடி இருந்தது போல இருக்கிறது இல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்றான். ஆமென். முன்னாடி நீங்க எந்த கஷ்டத்துக்குள்ள, எந்த வேதனைக்குள்ள போனீங்களோ அதுல இருந்து விடுதலை தான். கர்த்தர் உங்களை அப்படியே காப்பார். ஆமென். ஓகே, அடுத்த வசனம் இதோட முடிஞ்சிருது. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி. கையை தட்ட மாட்டீங்களா? உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறும் பண்ணினேன். ரெஸ்ட். உன் விரோதிக்கெல்லாம் உன்னை கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். உன் சத்துருக்கெல்லாம் உன்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். இந்த மாதம் உன்னை சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி உன்னை மீட்டு உன்னை இளைப்பாற பண்ணுகிற மாதம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட்.
ஆமென். ஆமென். இங்க and I have caused thee to rest from all thy enemies. I have caused thee to rest from all thine enemies. உன் விரோதிங்க எல்லார்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை இளைப்பாறுதலின் மாதத்துல நான் வைக்க போகிறேன். பாருங்க, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் உனக்கு கை தட்டுறேன். நான் கையை தட்டின எனக்கு ஒரு வீடு தராராம் கர்த்தர். ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். லாஸ்ட்ல எப்படி வருது பாருங்க. உன் எல்லா பிரச்சனைக்கும் உன்னை இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஒரு வீடு ஒண்ணு கொடுக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கொடுத்துட்டார். ஹalleluya. ஆமென், ஆமென். praise God, praise God. ஆமென், ஆமென். சோ வீடு எதிர்பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு வீடு தருவேன்னு ப்ராமிஸ் பண்றார். ஆமென், ஆமென். ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு கூட வச்சுங்க. என்னங்க? ஆமென். அதுக்கு என்னங்க? கர்த்தர் அதிகமா தான் கொடுப்பார் தான் பிள்ளைங்க. இதுவே போதும்னு சொல்லாதீங்க கர்த்தர் கிட்ட. ஆமென், ஆமென். மனுஷர் கிட்டனா சொல்லிடலாம், ஆனா கர்த்தர் கிட்ட மாத்திரம் இல்ல. அவர் கொடுக்கிறவரா இருக்கா, நம்ம பெற்றுக்கினே இருக்கணும். நீ அவர் கொடுக்கறதுல பெருசு இல்ல, நீங்க பெறுறதுல தான் பெருசு. ஆமென், ஹalleluya. சோ கர்த்தர் இன்னைக்கு சொன்னா, உன்னுடைய எல்லா சத்துருக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். And as since the time that I commanded judges to be over my people Israel, and I have caused thee to rest from all thine enemies, also the Lord tells thee that he will make thee an house. God going to make a house for you. Amen. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். சோ கர்த்தர் உனக்கு உயர்வை தருவார். அலைச்சல் இல்லாம உன்னை நட்டு வைக்க போகிறார். முன்னாடி இருந்த எனிமிகள்லாம் உன் காலடியில வருவாங்க. யாரையும் நீ பார்க்க போறதில்ல. எந்த ஒரு நெருக்கத்துக்குள்ள நீ போக மாட்ட. அலைச்சல் இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதம் கர்த்தர் உனக்கு நிலையான வீட்டை கொடுத்து உன்னை கர்த்தர் அற்புதமா நடத்துவார். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எழுந்திருக்கலாம்.